வணக்கம் நேர்களே. இந்தியா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டோம் எக்கானமியில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஆனந்த் சார் முன்னாடி சொல்லியிருந்தாலும் அதை விட பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த நம்பர்ஸ் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யூகேவை நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜப்பானை முந்தி இருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன, நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார், ஜப்பானை இந்தியா ஓவர்டேக் நீங்கள் பண்ணிட்டோம். ஜப்பானை வீழ்த்திட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐஎம்எஃப் வேறு சொல்கிறான். பட் அடுத்த வருஷம் வீழ்த்தினதை இப்போயே வீழ்த்திட்டீங்கன்னு வச்சு நம்ம எல்லோரும் கையை தட்டிடலாம். ஒரு எக்கானமி பெட்டராக க்ரோ ஆச்சுன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு காலம் நல்லா இருக்கும், வருங்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்மளுக்கு படம் காட்டுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கல்ல, இந்த பர் கேபிட்டா இன்கம்லாம் வேணாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுப்போம், 4 குழந்தைங்கள பார்ப்போம். ஒரு குழந்தை ஜப்பானில் பிறக்குது, ஒரு குழந்தை அயோத்தியில் பிறக்கிறது. எங்கே பிறக்கிறது? அயோத்தியில் பிறக்கிறது. ஒரு குழந்தை பாலும் தேருமா ஓடுற குஜராத்தில் பிறக்குது. ஒரு குழந்தை யூஸ்லெஸ் தமிழ்நாட்டில் பிறக்குது. இன்னொன்று கம்யூனிஸ்ட் கேரளாவில் பிறக்கிறது. ஏன்னா இதெல்லாம் குரோத்தே இல்லாத ஊர், தமிழ்நாடு கேரளாலாம். ஒன்று அயோத்தியிலேயே பிறக்கிறது, இன்னொன்று குஜராத் மாடலில் பிறக்குது, இன்னொன்று யூஸ்லெஸ் ஜப்பான் நீங்கள் பின்னாடி விட்டீங்கல்ல அந்த ஊரில் பிறக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஜப்பானில் குழந்தை படுத்தா அந்த அம்மாவுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பாருங்கள் சார். அதுவே முதல்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் சார். ஜப்பானில் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தோடனே லம்சமாக 5 லட்சம் ஜாப்பனீஸ் யென். அதான் அப்படின்னா என்னென்னா $3700 கையில் அம்மாவுக்கு US டாலர் கொடுப்பாங்க. இந்தியன் ரேட்டில் ஒரு 2.5 லட்ச ரூபா. $3700 இந்தாங்க வச்சுக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கங்கன்னு 2-3 லட்ச ரூபா சார் கொடுப்பாங்களா. நம்ம ஆரம்பிக்கிறது குஜராத்து, பாலும் தேனுமா ஓடி நீங்கள் 11 வருஷமாக நம்பி குஜராத்தில் இருக்கிற ஊரை பார்ப்போம். குழந்தை பிறந்தா மோதி ஏதாவது கொடுக்குறாரு? ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஃபஸ்ட்டு அங்கே அவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா. அடுத்தது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு 1000 குழந்தை பிறந்தீங்கன்னா ஜப்பானில் எவ்வளோ குழந்தைங்க சர்வைவ் ஆகும்? இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 1000 குழந்தைகள் பிறந்தா அதோட இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் 1.8%. அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, ஜப்பானில் 100 குழந்தைங்கள 0.1 தான் செத்து போகுங்கிறான். அதனால் 1000 குழந்தைங்கள ஒரு குழந்தை செத்து போனால் பெருசு. 2 குழந்தை கிடையாது. 2 கிடையாது. எஸ், 1.8ல நிற்குது. குஜராத்தில் எவ்வளோ? பாலும் தேருமா ஓடுற குஜராத்தில் எவ்வளோ? 23 சார். ஸோ 2020 கணக்குப்படி 23. அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வே எடுக்கலையே. ஸோ 1023 குழந்தைங்க, அங்கே 1000 ஒரு குழந்தை. ரைட்டா? இந்த அயோத்தியில் என்ன கணக்கு? உத்தரப்பிரதேஷன் போட்டு உத்தரப்பிரதேஷில் 38. 1038. இதில் இந்த சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் வராருல்ல, ஒரு யோகி, அவர் கோரக்பூர்லேன்னு ஒரு ஊர் வருவார். அந்த ஊரில் இந்த என்சிபிலைட்டிஸ்னு ஒரு பிரெயின் ஃபீவர் வரும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் அந்த கோரக்பூர் என்சிபிலைட்டிஸ் டெத்துன்னு போட்டு பாருங்கள். விக்கிபீடியாலே 175 children died. ஸோ எவ்ரி இயர் ஒரு சீசனில் 100-200 பேர் அந்த வியாதிக்கு செத்து போயிடுவாங்க கோரக்பூரில். அது சீசனல் வியாதி, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் ரெகுலராக. ஜப்பானில் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. 2024 உத்தரப்பிரதேசில் 0 என்செஃபலைட்டிஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷம் பாருங்கள், 2023 28 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் பாருங்கள், அது ஒரு வந்துட்டே இருக்கும். இல்லை, ஆமாம் சார், எஸ். அது ஒரு வியாதி, விட்டு வரும் வியாதி. ஜப்பானில் நீங்கள் 20 வருஷத்துக்கு தேடுங்க, ஒன்றுமே இருக்காது. சரி, இதெல்லாம் விட்டுரு. ரைட்டா? ஸோ குழந்தை பிறந்தா ஒன்றும் காசு கிடையாது. இப்போ 1லேருந்து 3 வயசு குழந்தை போஸாக வளர்க்கணும்ல, அதுக்கு ஜப்பானில் எவ்வளோ கொடுக்குறாங்க? அதுவும் கொடுக்குறாங்க சார். ஆமாம், மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 15,000 ஜாப்பனீஸ் யென். இதே 4 வயசுலேருந்து 15 வயசு குழந்தை வச்சு இருக்காங்க அப்படின்னா 10,000 ஜாப்பனீஸ் யென். அதாவது முதல்ல $150 $130 மாதத்துக்கு. ஆமாம். அப்புறம் குழந்தை 4 வயசு ஆனால் சர்வைவ் ஆகிடும்ன்ட்டு அதுக்கு $75 தராங்க. 15 வயசு வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ.
இந்த சாதாரண மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் தமிழ்நாடுலேயும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, கேரளாலேயும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ம் ஃப்ரீ. ம் இந்த தமிழ்நாட்டிலும் கேரளாலேயும் இந்த இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் என்னன்னு பாருங்கள். 8.2 ஆ 1000ல் 8 பேர் 8 பேர் கேரளாவில் 6 6. அப்போ 1000ல் 6 பேர் கம்யூனிஸ்ட் ஊரில், இங்கே திராவிட 8.2 நாட்டில் 1000ல் 8 பேர். இதை நீங்கள் 4ஆக மல்டிப்ளை பண்ணால் தான் மற்ற ஊர். ஆமாம் ஆமாம் சார் தேனும் இப்போ பாலுமா போகிற ஊரில் நான் 3-4 மடங்கு. ஆமாம் 3 மடங்கு இருக்குது. ஆமாம். இப்போ வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் தமிழ்நாடு கேரளான்னு எல்லாருக்கும் தெரியும். ம் ம் ஃபுல்லி ஃப்ரீ. ம் இங்கேயும் ஃபுல்லி ஃப்ரீ. அங்கே ஃப்ரீயை தவிர காசு வேறு. ரைட்டா? இது வெறும் குழந்தைங்க வளர்க்குறதுல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ம் ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் வந்து ஸ்டண்டட் சில்ட்ரன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. இந்த ஸ்டண்டட் சில்ட்ரனுங்கிறது ஜப்பானில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ம் அதுக்கப்புறம் யூபியில் எவ்வளோ இருக்குது, குஜராத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஆமாம். ஸ்டண்டட் சில்ட்ரன்னா என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு இவ்வளோ வளரணும்னு வைங்க. மால் நியூட்ரிஷன் மேல் நியூட்ரிஷன் சத்துள்ள சாப்பாடு போடாதனால அது வளர்கிறது கிடையாது. ம் ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முட்டை போடக்கூடாது, ம் முட்டை சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திடும், ம் ஆனாலும் முட்டையை நான் ஃப்ரீயாக போட மாட்டேன். அப்படி ஃபஸ்ட்டு சாப்பாடே கிடையாது ஒழுங்க. ம் அதுக்கப்புறம் முட்டையை போட மாட்டேன், அதை போட மாட்டேன், இதை போட மாட்டேன்னு சொல்கிறேன். ம் ஸோ உங்கள் நார்த் இந்தியாவில் தான் ஹையஸ்ட்டு ஸ்டண்டட் சில்ட்ரன். இந்தியாவிலேயே லோவஸ்ட்டு வந்து தமிழ்நாடும் கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டு லஞ்சையும் போட்டுடுறோம். ஆமாம் ஆமாம். லஞ்சில் முட்டையை போட்டுடுறோம். ம் முட்டை வேண்டாங்கிற குழந்தைங்களுக்கு இதுவும் போட்டு வாழைப்பழத்தை கொடுக்குறோம். ம் இந்த மத்தியான சாப்பாடுங்கிறது போன 50 வருஷமாக போட்டுட்டு ஆமாம் இருக்கிறோம். எஸ். ரைட்டா? இப்போ இது வந்து சோஷியலி ப்ரோக்ரெசிவ் ஜப்பான் மாதிரி. ம் ம் புரியுதா? இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஜப்பானையும் பார்த்துட்டு நாங்கள் ஜப்பான் அடிச்சிட்டோங்கிறீங்க. நீ பர் கேபிட்டா இன்கம் எடுத்தாலும் நீ கிடையாது. ம் சரியா? உலகத்தில் இருக்கிற பெரிய கார் கம்பெனினாலும் நீ கிடையாது. உலகத்தில் இருக்கிற பெரிய செமிகண்டக்டர் கம்பெனிலையும் நீ கிடையாது. ம். எல்லாத்துலேயும் ஜப்பான் இருக்கான். இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ செமிகண்டக்டர். அது போய் நீ தைவான்லேருந்து காப்பி அடிச்சுட்டு வந்துன்னு இருக்கிற. ம் ரைட்டா? எந்த விதத்தில் நீ ஜப்பானோட பெருசு? ஏதாவது ஒன்று சொல்லு. டேப் ஒலிம்பிக் நீ என்ன டேப்லாம் விடு. ஒலிம்பிக்கில் கோல்டன் மெடலில் உன்னோட அவன் ஜாஸ்தி. எனக்கு ஜப்பான் நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். அந்த சோனியில் அவங்க பண்ணுற டேப் தான் மீடியாவில் எல்லாரும் பெருசாக முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2012 ஒரு சுனாமி வந்தது பார்த்தீங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் பெரிய சேனல் புது டேப் வந்து ஜப்பானில் சுனாமி வந்துருச்சு, அதனால் டேப்ஸ் இம்போர்ட் பண்ண முடியலன்னு ஒரே டேப்பை திருப்பி ரீயூஸ் பண்ணணும் நாங்கள். அப்போ நான் என்ன கேட்க வரேன், அந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்குது. ஓகே. ஸோ நான் என்ன கேட்குறேன், நீ டாடா ஃபேமிலியை வெளில எடுத்துட்டேன்னா ம் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் இந்த சர்வீஸ் இந்த ஆட்களை அனுப்புறதை விட்டுட்டிங்கன்னா ம் வேர்ல்டு குவாலி இப்போ சோனி வந்து ரேடியோ பண்ணிட்டு, ம் சோனி தான் வீடியோ டேப் பண்ணான், அவன் தான் டிஸ்க் பண்ணான். இது மாதிரி இந்தியாவில் இன்வென்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற ப்ராடக்ட் ஒன்றாவது சொல்லு. ஜாதி ஆ ஜாதி ஜாதி. ஏதாவது நீ வந்து உலகத்துக்கு ஏதாவது நீ கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நான் பெட்டராக பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா அதனால் அடுக்க முடியும் ஜப்பானில். இன்றைக்கும் சார் இந்த கேமரா டெக்னாலஜி ஆப்பிளில் வருது வந்து சோனியோடது. ம் ஆமாம். ம் நாங்கள் மிந்திட்டோம் அப்படின்றத எதில் முந்திருக்கீங்கன்னு காமிங்க. நம்பர்ஸ் தானே சார். நம்பர்ஸ் எப்படி நீங்கள் வந்து பர் கேபிட்டா இன்கம் பேசாதீங்கங்கிறீங்க. ம் ஏதாவது ஒரு பெரிய பிராண்டு சொல்லுங்கள். நைக்கியே வந்து உட்சுகா டைகரை பார்த்து காப்பி அடித்த கம்பெனி தான். ம் ம் உன் நைக்கி ஷூவே உட்சுகா டைகர், அது மாதிரி ஒரு இந்தியன் ப்ராடக்ட் நீ சொல்லு. நான் வந்து நீ தான் பெரியவன் நான் ஒத்துக்கிறேன். நீ ஏதாவது ஒரு பெருசாக ஒரு ப்ராடக்ட் பண்ண, ம் இல்லை ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு கம்பெனி, இல்லை ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி, ஏதாவது ஒன்று சொல்ல நீ. நான் அமெரிக்காவில் ஜப்பானில் அப்படி திருப்பி திருப்பி வைக்கிறேன் அவனுக்கு. நாங்கள் தான் கோமயத்தில் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். கோமயத்திலே தங்கம் எடுப்பீங்கல்ல? ம். கரெக்டு. ஆமாம், இதுதான் அது. அதனால் யார் யாரோட நீங்கள் குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், ம் எஜுகேஷனாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் உன்னோட ஃபார் அஹெட். அதனால் சும்மா ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வரப்போகிறதுக்கு இப்போவே விழா எடுத்தால் போகாது. ம் சரி, அவன் தான் பாப்புலேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல,
ஒலிம்பிக்கில் நீ எவ்வளோ மெடல், அவன் எவ்வளோ மெடலு. கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம குதிச்சுன்னு இருக்கிறோமே. நீ அவனோட கால்ஃபில் உன்னோட பெட்டரு, ஸ்விம்மிங் பெட்டரு, ஃபுட்பால் பெட்டரு. 2 நாடும் ஆடுற ஸ்போர்ட்டில் ஷட்டில் பேட்மிண்டன் தவிர நீ ஏதாவது ஒன்றுத்தில் பெட்டர்னு சொல்லு. பட் நம்ம நம்பர்ஸை வச்சுட்டு ஏதோ ஒரு மேனிப்புலேட்டிவ் நம்பர்ஸை வச்சுட்டு ஏதோ ஒரு நம்பரில் நீ முன்னாடி இருக்கிற, அதுக்கு நான் வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நீ ஏன் முன்னாடி இருக்கிறன்னு. இதுக்கு என்ன நீ சொல்கிற? நீ உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஷர்ட்டில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. உங்கள் பிராண்டு உலகம் ஃபுல்லாக வாங்குகிற ஒரு ஷர்ட்டு பிராண்டு பேர் சொல்லு. யூனிக்ளோன்னு ஒரு கிளாத்திங் கம்பெனி ஜப்பான் வேர்ல்டு வைடு இருக்கும். பிரிண்டர் இருக்கான், வாட்ச் இருக்கான், நீ எதற்காலும் சொல்லுவாங்க. சார் எங்ககிட்ட இருந்து தான் உலகமே டிஷர்ட் வாங்குது, என்ன வாங்கி அவங்க பிராண்டு போட்டுப்பாங்க. யூனிக் நீ போட உன் பிராண்டை. அதுக்கு தான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ திருப்பூரில் பெரிய ஆள் இருந்தானே, நீங்கள் உங்கள் பிராண்டை போட்டு உலகத்தில் விற்று காமிங்களே. பெரிய ஆளெல்லாம் இல்லை சார். ஓகே, ஒரு 300 ரூபா ஷர்ட்டை 3000 ரூபாய்க்கு விற்று காமி. அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன். விற்கிறான்ல அவன் பண்ணுறாங்க. எஸ், ஒன்றாலும் விற்க முடியுமா? பிராண்டே க்ரியேட் பண்ண முடியல. அப்புறம் ஏதோ ஒரு பார்சி வந்தால் அவனை பிடிச்சி தொங்கிட்டு டாட்டான்னு தொங்கிட்டு இருக்கிறோமே தவிர நீ என்ன குளோபல் பிராண்டு க்ரியேட் பண்ணியிருக்கிற? ஸோ ஏதாவது சயின்ஸில் டெக்னாலஜியில் நீ எவ்வளோ நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்க? அவன் எவ்வளோ நோபல் ப்ரைஸு? உன் ஊரில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவெல்லாம் வெளியூரில் போய் உட்காந்துன்னு இருக்கிறான். கம்பேரிசனே கிடையாது சார் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பார்க்கும்போது. உன்கிட்ட எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது, அவன்கிட்ட எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது. நீ எதில் தான் கம்பேரபிளாக இருக்கிற? அவன் எவ்வளோ நோபல் ப்ரைஸு, எவ்வளோ பேட்டன்ட்டு, எவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறான். அன்கம்பேரபிள் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் வச்சு. அதனால் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி பக்காவாக யோசிச்சு பண்ணேன். எனக்கு ஜப்பான் ரொம்ப பிடித்த ஊர். என்கிட்ட நீ மாடியில் பார்த்துருக்குற. நான் மேட் இன் ஜப்பானோட பழைய காப்பியை வச்சு டெய்லி பூஜை போடுறோம். ஒருத்தனுக்கு நான் சொய்ச்சோரியோ ஹோண்டான்னு. என்ன சாதாரண கம்பெனியா? உலகத்துக்கே மோட்டர் சைக்கிள் தான் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. பஜாஜ், அந்த ராஜீவ் பஜாஜ் சொல்கிறான். ஆமாம், டொயோட்டா, ஹோண்டா. என்னையா நீ? ஹோண்டா வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் அவருடைய டோனாக இருந்தது. ஹோண்டா வர வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அது அவருடைய டோனாக இருந்தது. அது அவர் ஓப்பனாக சொல்லலை, பட் தட் வாஸ் சொய்ச்சோரியா ஹோண்டா பேரை 4 வாட்டி சொல்கிறான். ஆமாம், பயந்து சொல்கிறான், மரியாதையாக சொல்கிறான். நீ அது மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்க, நான் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். ஃபைன் சார். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் தான் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைனா கூட இதை பண்ண முடியாது. ஃபைன் சார், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்பர் பை நம்பர் விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.